வணக்கம் உறவுகளே. பாகம் 23. யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள பல்வெட்டுத்துறை தமிழர்களின் வரலாறு, பண்பாடு மற்றும் கடல்சார் வாழ்வியலோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு நகரமாகும். ஆனால் 1985 மே 10 அந்த மண்ணில் ஒரு பேரவலம் அரங்கேறியது. அன்றைய தினம் இலங்கை இராணுவம் பல்வெட்டுத்துறை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளை முற்றுகையிட்டது. கிராம மக்கள் அச்சத்துடன் பதற்றத்துடனும் தங்கள் வீடுகளுக்குள் முடங்கியிருந்தனர். அந்த சுற்றி வளைப்பின் போது 24 இளம் தமிழர் ஆண்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் ஒரு பொது மண்டபத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டனர். சில நேரங்களுக்கு பின்னர் அந்த மண்டபத்தின் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் விளைவாக அங்கு அடைத்து வைக்கப்பட்டிருந்த 24 இளைஞர்களும் உயிரிழந்தனர். தங்களின் குடும்பங்களின் நம்பிக்கையும் எதிர்காலத்தின் கனவுகளாகவும் இருந்த இளைஞர்கள் ஒரே நேரத்தில் பலியானது அந்த பகுதி மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதே நாளில் பல்வெட்டுத்துறையில் உள்ள கோவில் கேணி பகுதியில் மேலும் 12 பொதுமக்கள் இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்று பதிவுகள் குறிப்பிடுகின்றன. அது மட்டுமல்லாமல் நகரின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வன்முறைகளில் மேலும் பல பொதுமக்கள் உயிரிழந்தனர். அன்றைய நாள் மட்டும் மொத்தமாக 70 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக மனித உரிமை பதிவுகளும் வரலாற்று குறிப்புகளும் தெரிவிக்கின்றன. இதில் பெண்கள், முதியவர்கள், இளைஞர்கள் மற்றும் அப்பாவி பொதுமக்களும் அடங்கியிருந்தனர். பல்வை 85 படுகொலை என்பது ஒரு கிராமத்தின் மீதான தாக்குதல் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் மனதில் ஆறாத காயத்தை ஏற்படுத்திய துயர நிகழ்வாகும். பல குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தன. பல குழந்தைகள் தந்தையற்றவர்களாகவும் பல பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்தவர்களாகவும் மாறினர். இன்று அந்த உயிர்களை நாம் நினைவுகூரும் போது அவர்களின் வேதனையையும் அவர்களது குடும்பங்களின் துயரத்தையும் மறக்காமல் நினைவில் கொள்ள வேண்டும். வரலாற்றின் இந்த இருண்ட அத்தியாயங்கள் மீண்டும் எவருக்கும் நிகழக்கூடாது என்பதே அவர்களுக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலியாகும். 1985 மே அன்று பல்வெட்டுத்துறையில் உயிரிழந்த அனைத்து அப்பாவி பொதுமக்களுக்கும் எமது ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்துகின்றோம். உயிர்கள் பறிக்கப்பட்டாலும் நினைவுகள் அழியாது, காலம் கடந்தாலும் தியாகங்கள் மறையாது. பல்வை 85 படுகொலையில் உயிரிழந்த அனைத்து மக்களுக்கும் எங்கள் நினைவில் என்றும் நிலைத்திருப்பார்கள், மறக்க மாட்டோம். இந்த சம்பவம் உங்கள் மனதை தொற்றிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.